அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை தொக்கு. பிரண்டை இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா கையில் நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய். முதல்ல இது எல்லாத்தையும் நாம் வதக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா வறுக்கிறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்குது பாருங்கள். மல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். முதல்ல இந்த வதக்க வேண்டியதை வதக்கி எடு. கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். அதுலேயே இந்த பிரண்டையை சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிடலாம். பிரண்டை கொஞ்சம் அரிப்புத்தன்மையாக இருக்கும், அதனால நம்ம நல்லெண்ணெயில் தான் இதை வதக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிரண்டை எந்த அளவுக்கு வறுபட்டு இருக்குன்ட்டு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மற்ற பொருள்களையெல்லாம் வதக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், புளி எல்லாத்தையும் வறுத்துக்கிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ வதக்க வேண்டியது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இது போல் வதக்கி எடுக்கணும். இப்போ வறுக்க வேண்டியதை வறுத்துக்கிடலாம். ஒரு பேனில் மிளகாய், மல்லி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்படி நிரம்ப ஊற்றணும். அப்போ தான் இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாக்கு அரிக்காது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதில் நாம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச விட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை சேர்த்துருவோம். இதை நல்லா சுருள நல்லா வதக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்க விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனோம்னா சூப்பரான பிரண்டை தொக்கு ரெடி. கால்சியம் சத்து நிறைந்த எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய பிரண்டை தொக்கு ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.